டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாலேயும் பண்ணிருக்கீங்க. யாரு போன்மா? சாரோட போன். அந்த டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல்? இது வரைக்கும் பண்ணாதது என்ன? இந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைண்ணே, ரெண்டு கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸ்ல. இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்துல ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலா இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வேற வேற மாதிரி காமிச்சிருப்பாரு மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்க சொல்லுங்க. சார் டேரக்டர் வணக்கம்ப்பா. டேரக்டரா சொல்லுங்க சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னை இருந்தால பயங்கரமா விக்டரா நடிச்சு வந்துட்டாரு. ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? இல்ல, அது பிராங்கா சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும், அந்த இது மைண்ட்ல வச்சுதான் கதை வந்து நானு லோகுன் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடிச்ச விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்ட்ல வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனா ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்துல ஒரு எமோஷன்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழல்ல அழுகணும், ஆனா சத்தம் வரக்கூடாது. ஆனா ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்க வந்து உண்மையே சொல்றோம், பொய்யா சொல்லல. 5 நிமிஷம் தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்ல கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்க்ரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லா ஷேடோவும் ஒரு கேரக்டரா வரும். அந்த ஷேடோ படத்துல ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டா தெரியல. அருணா சொல்லுங்க. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான், ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெற்றியார் படத்தில். ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார் கதை பேசுனீங்களா? இல்ல, அஜித் சார்கிட்ட பேசல, பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலா வச்சிருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனா அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்ன்னு, முருகதாஸ் சார் இருக்கு சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலா எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. வணக்கம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லா. ஸோ இதுவும் ஸ்டன். இதுல உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடிச்சு உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சார் சொல்லிட்டாங்களா அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ maybe there is a fight, maybe you have to go 25th cinema and அப்புறம் you'll get to know.
சார் டேரக்டர் சார், குட் ஈவினிங் சார். சார் இங்கே சார் உங்கள் ரைட் சார். ப்ளீஸ் சார் 2 கேரக்டர் இருக்கு. வித்தியாசத்துக்கு சார் வந்து வணக்கிட்டு இருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லுல அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்ல, எஸ்டேட் ஃபைட்ல, சார் அந்த சொத்தப்பழனை அடிச்சிட்டீங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பாரு திருப்பி அவர். அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார்? அது ஆக்சுவலா இந்த கதை ஃபுல்லாவே ஒரு யூனியன் பிரதேசல நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும். அதனால நீங்க இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்க இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகல. ஒரு பாண்டிச்சேரியில ஒரு ஃப்ரீயா வச்சு ரோட்ஸ் காலியா 2 பேரும் சந்தோஷமா அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்க போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. இந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனை வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்க கேட்குற அந்த இது வந்து என்னன்னா, எனக்கு நிறைய சீன்ஸ்ல இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும், ஃபாஸ்டா ஒரு ரேஷ் ஒரு வேகமா போகும்போது ஏதாவது நடந்தது, இல்லை யாராவது அடிச்சு அன்கான்சியஸ்ல ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போது. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்கு, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். 2வது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல நன்றி 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 ஓகே நன்றி நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. ஓகே, 2 questions. இங்க right here. Congratulations, your trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nani. Our Arun Vijay, when he was talking, he was saying that you need to be bold to kind of take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and what was especially challenging about it, because he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendu Thanandadu Kaadu, even though VTKL, the screen space ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was putting in the film. Similarly with Kadar Basha, there was an entire Kadar Basha also, there was an entire story revolving around the female protagonist. And the Mari Retta Talale, when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write the story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life incident? இல்ல இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா, ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும்.
அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃபரன்ஸே இருக்கா? யா, ஆக்சுவலா வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். அதுல ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கான்ல வி டிட்ன்ட் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போ சார்ட்ட சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போற டைம்ல பிகாஸ் அதை நீங்க பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐ வுட் ஹவ் ஷெட் இட் வெயிட். நல்லாவே வந்து எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? அந்த வணங்கான்ல இருந்து ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்ல அதுதான் இப்ப நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்ல இருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் அந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, பிகாஸ் என்ன அறியாம சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியா ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனா பட் இட் இஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்க இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜோ எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன் எஃபர்ட் தான் அந்த நீங்க பாக்குற அந்த கேரக்டர் டிஃபரன்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. டு சித்தி ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர், சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அருண் சார், சொல்லுங்க தெளிவா. டேரக்டர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து உங்க ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும் போது அதான் சொன்னாரா, இல்ல வந்து யாரா இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க? எந்த இடத்துலயுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை, ஏன் எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இந்த லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்துல ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேட்னா ஃபுல்லா அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்கு, அதுக்காக அவன் எவ்வளவு தூரம் போறான் அப்படின்றது எல்லாமே படத்துல இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமா எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட். ஓவரால் இட் இஸ் a wonderful experience. அருண், ஆக்சுவலா நீங்க ஹீரோவும் கன்வே பண்றீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க. விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போறீங்க. இதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா நீங்க யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போறீங்க. இதை எப்படி? இல்ல யாரு கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்ல, பட் என்ன எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்ன இருந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழ்ல பண்ணேன். ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தனுஷ் பிரதர் as a director எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதரா இருந்தாரு. எனக்கு ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. I wanted to do and that's how. But rest I think நிறைய விஷயங்கள் இங்க பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much. Thank you guys.